தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அன்பிற்குரிய தலைவர் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பிறந்தகை அவர்களே, உரையாற்ற இருக்கிற அருமை நண்பர் சகோதரர் கேவி தங்கபால் அவர்களே, அன்பிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அருமை சகோதரர் திரு சி.டி. மையப்பன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஜே.எம். ஆரூன் அவர்களே, மாநில காங்கிரஸ் கமிட்டி துறை தலைவர் அருமை சகோதரர் சொன்னா சேதுராமன் அவர்களே, இந்த மாவட்டத்தில் தலைவர் கிடையாது, இனிமேல் தான் போட இருக்காங்க. அதனால் ஒரு பொறுப்பு குழு இங்கே செயல்படுகிறது. பொதுவாக நம்முடைய சகோதரர் செல்வ பிறந்தகை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் இது மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அளவில், மாவட்ட அளவில், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், கீழே ஒன்றிய அளவில் இருக்க, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு கீழே யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ இல்லை ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் யார் வந்தாலும் எல்லோரையும் வரவேற்று அந்தந்த மாவட்டத்தில் கட்சி எப்படி செயல்படுகிறது, நிர்வாகிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஏறக்குறைய நிறைவு செய்த கட்டத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் தான் பாக்கி இருக்கிறது, ரொம்ப சில மாவட்டம் தான் பாக்கி இருக்கிறது. இது எல்லோரும் பண்ணுறது தான். இப்போ அவர் பண்ணுறது இதை தான் நானும் பண்ணேன். நான் மாவட்டத்தில் வந்தவுடனே இது மாவட்டமாக போய் கூட்டம் போட்டோம். அது காரணம் என்னென்னா போட்டு தான் ஆகணும். டெல்லியில் போன உடனே இப்போ எப்படி இருந்தாலும் மாநில பொது தலைவர் வந்த உடனே சில மாற்றங்கள் இருக்கும், தவிர்க்க முடியாதது. மாநில அளவில் நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா பல ஆண்டுகளாக சில பேர் இருப்பாங்க, சில பேரை மாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் ரூம்லேயே உட்காந்து மாற்ற முடியாது. போன உடனே டெல்லியில் கேட்பாங்க, போனீங்களா பார்த்தீங்களான்னு. ரெண்டாவது நமக்கு ஒரு பர்சனல் ஐடியா வேணும் இல்லையா, எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு போனதுன்னு தெரியும். அதனால் அவர் எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பாக அதை செய்து வருகிறார். அதற்காக செல்வ பிறந்தகை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எல்லோர் சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கை தட்டலாம், தட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லது செய்தால் பாராட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அவர் எல்லோரும் போய் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அதுக்கு என்னுடைய வாழ்த்து பாராட்டு. நானே ஏற்கனவே சொன்னேன், இப்போ நான் பேசி சீனியர் தங்கபால் பேசி, ஏன் திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் நம்ம கட்சிகள் இருக்கிறதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் இந்த அமைப்பு இருக்கிற காரணத்தினால. ஆட்சி வரலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஆட்சியில் இல்லைன்னா சில கட்சிகள் தடுமாறி போகிறாங்க. இப்போ வட மாநிலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக மாயாவதியாக இருக்கட்டும், முலாயம் சிங் கட்சியாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் வரிசையாக சொல்லிட்டே வரலாம். மாநில கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகள், இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் சிபிஎம் இஸ் நாட் அ ஸ்டேட் பார்ட்டி, இட்ஸ் ஆல் இண்டியா பார்ட்டி. அப்படி இருந்தால் கூட ஆட்சி இல்லைன்னா பல கட்சிகள், ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொன்னால் அந்த கட்சியை மட்டும் சொல்கிற மாதிரி ஆகும். உதாரணத்துக்கு சொன்னேன், அது மாதிரி சில கட்சிகள் ஆட்சியில் இல்லைன்னா ஒரு கஷ்டம் வந்துடுது, அவங்களுக்கு தன்மாற்றம் வந்துடுது. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து போன பிறகு 67லேருந்து ஏறக்குறைய 50-60 வருஷமாக ஏறக்குறைய ஆட்சியிலும் இல்லை, கூட்டணியிலையும் இல்லை, எதுலேயுமே இல்லாமல் இருந்தாலும் காங்கிரஸ் உயிரோட்டமாக இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் எல்லாம் ஒப்பிடும்போது மிக சிறப்பாக இருக்குது என்று சொன்னால், முதல்ல கோயில் கட்டி கும்பிட வேண்டியது கீழே அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் தான் இந்த கட்சியில். சாதாரணமாக இதை பற்றியுமே கவலைப்படாமல் கீழே இருந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறதுனால தான் பதவி சில பேருக்கு தான் வருது போகுது, அது வரும் போகும். எனக்கு கூட நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் எம்பியாக இருந்தேன், இப்போ சும்மா தான் இருக்கேன், அது பிரச்சனை இல்லை, வரும் போகும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே வரதும் இல்லை போகிறதும் இல்லை. கீழே இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு அதை பற்றி அவங்க கவலைப்படுறதும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 67க்கு பின்னாலே இத்தனை ஆண்டுகளாக ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த கட்சி மிக சிறப்பாக இருக்கிறது. அதற்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள், நிர்வாகிகள், ஃபங்க்ஷனரிஸ், நடுநிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்றபடி மேலே தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, அது ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கிற விஷயம். கீழே நிலையான ஒரு அமைப்பு, அதை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் சில மாற்றங்களை செய்ய இருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்
அன்புக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சிறப்பாக இந்த வயசிலும் சிறப்படுகிறார், சிறப்பாக பணியாற்றுகிறார். அவரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அன்னை சோனியா காந்தி அம்மையார் தியாக தலைவர், நம்முடைய வணக்கத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர். அவர் மிக சிறப்பாக பணியாற்றினார், அவரையும் பாராட்டுகிறோம். ஆனால் இந்த கட்சி இன்றைக்கு அதுக்கடுத்து பிரியங்கா காந்தி அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கட்சி நம்பி இருப்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களைத்தான். அவர்தான் இந்த கட்சியினுடைய முதுகெலும்பு, உயிர் மூச்சு. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அது சாதாரண பதவி இல்லை. இந்த பக்கம் வந்தால் எதிர்க்கட்சி தலைவர், அந்த பக்கம் உட்கார்ந்தால் முதல்ல பிரதமர், அவ்வளோதான். ஆக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி வருங்காலத்தில் பிரதமராக இந்த நாட்டில் வந்து அமர வேண்டும். அந்த விதத்தில் நாடு முழுதும் அவருடைய உழைப்பு கடுமையாக இருக்கிறது. அவருடைய சுற்றுப்பயணத்தாலே கட்சி வளர்ந்திருக்கிறது, ராகுல் காந்தியும் வளர்ந்திருக்கிறார். அவருடைய தைரியம், துணிச்சல், பேச்சாற்றல் இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் அவருடைய சிறப்பான உரையாலே, வாழ்வீச்சு போன்ற தன் உரை வீச்சாலே இன்றைக்கு மோடியை கலங்கடித்து கொண்டிருக்கிறார், மோடியை கதற வைத்துக் கொண்டிருக்கிறார். பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்கள் திணறும் நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவராக நம்முடைய அன்புக்குரிய ராகுல் காந்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அவருக்கு துணையாக தொடர்ந்து செயல்பட கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இப்போ நாளெல்லாம் செல்லப்பந்தி அவர்கள் மாவட்டமாக போகிற போது எல்லோரும் போகலாம். இப்போ நான் திருச்சி போனேன், புதுக்கோட்டை போனேன், ராம்நாடு போனேன், இப்போ சில ஏரியாக்கள் நான் போனேன். இப்போ இங்கே கூட நான் வீரவாண்டி சொன்னேன், மாநில தலைவர் செல்வப்பந்தை மேடைக்கு வந்துட்டாருன்னு சொன்னாப்புல. இப்போ ரெண்டையா முடிச்சிருங்கய்யா, விட்டுருங்கய்யான்னு. அவர் இல்லை இல்லை வந்துருங்கன்னாரு. அது காரணம் நானும் சரி போவோன்னு வந்தேன். அது காரணம் நானும் இந்த தொகுதியை சார்ந்தவன். 30 வருஷமாக அண்ணா நகரில் இருக்கேன். 1990 34 வருஷமாக அண்ணா நகரில் குடியிருக்கேன். இந்த அண்ணா நகரை சேர்ந்தது தான் இந்த 3 தொகுதியும் சேர்ந்த இந்த மாவட்டம். அதனால் இந்த தொகுதிக்காரன் என்கிற முறையிலேயும் இந்த தொகுதியில் நடக்கிற நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து பங்கேற்றேன். இங்கே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்த வீரபாண்டி, உங்களுக்கு தெரியும், வீரபாண்டி மட்டும் இல்லை, அவரோட கூட இருக்கிற அத்தனை பாண்டியிலையும் சொல்கிறேன், எல்லாரும் வீரபாண்டி தான். இந்த குழுவில் இருக்கிற 7 உறுப்பினர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இருந்தாலும் குறிப்பாக வீரபாண்டியை முன்னாள் தலைவராக இருந்தவர், பிறகு நிறைய பேனர் செலவு ஃபுல் பக்கம் விளம்பரம்லாம் கொடுக்குறதுனா லட்சக்கணக்கில் வரும். அதெல்லாம் செலவு பண்ணணும் இல்லை, அவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சிரமப்பட்டு நண்பர்கள் எல்லோரையும் சேர்த்து அவரோடு சிறப்பாக பணியாற்றுகிறார். வீரபாண்டிக்கும் வாழ்த்து, அவரோடு பணியாற்றுகிற குழு உறுப்பினர் எல்லோருக்கும் வாழ்த்து, அது கீழே இருக்கிற சர்க்கிள் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து. வணக்கம், நன்றி.